ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். பார் எடுக்கிற முடிஞ்சு வாங்க பார் எடுக்கிற ஓகே ஒரு அமைதியா நீதிமன்றத்தில் போய் பாரதி பாட்டோட தானே சரியா அது எழுதிட்டாங்க நீதிமன்றத்தில் பெரிய நீலாவணை பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இந்த மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளை குறித்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் கோடீஸ்வரன் அவர்களுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆகியோர் வருகை தருகிறார்கள். இன்றைய தினம் மட்டக்களப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய கட்சி அலுவலகத்தில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் அதற்கு வருகை தந்த நிலையில் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்ட திடலுக்கு இவர்கள் வந்தபோது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் இவர்கள் வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இங்கு நாங்கள் அரசியல் செய்யவில்லை, உரிமைக்காக போராடுகின்றோம், நீங்கள் தயவு செய்து இங்கு வந்து அரசியல்
அரசியலாக்க வேண்டாம், இங்கிருந்து செல்லுங்கள், இந்த மக்களுடன் நீங்கள் உரையாட வேண்டாம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக அங்கு சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. எனினும் அந்த கூட்டத்தில் இருந்த ஏனையவர்கள் அவர்களுடன் உரையாட முற்பட்டதன் காரணமாக அவர்கள் அந்த மக்களுடன் உரையாடலை மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பில் சுமந்திரன் அந்த மக்களுக்கு வாக்குறுதி ஒன்றை வழங்குகிறார். அதாவது, இந்த மதுபான சாலை உங்களுக்கு பொருத்தமற்றது, தேவையில்லை என நீங்கள் அனைவரும் ஒன்றாக கையெழுத்திட்டு உயர் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கின்ற கூடிய வகையில் உங்களுடைய நிராகரிப்பு, இந்த மதுபான சாலை வேண்டாம் என்பதை நிராகரிப்பதாக நீங்கள் தெரிவித்து அனைவரும் கையொப்பமிட்டு தாருங்கள், நான் உயர்நீதிமன்றத்துக்கு இதனை கொண்டு சென்று வழக்கு பதிவு செய்து இந்த மதுபான சாலைக்கு இடைக்கால தடையை பெற்றுத் தருவதாக அவர் அங்கு உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக போராட்டக்காரர்களும் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய கட்சி அலுவலகமான களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த மத்திய குழு கூட்டம் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக உள்ள CVK சிவஞானம் தலைமையில் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது உயிரிழந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அதன் பின்னர் மத்திய குழு கூட்டம் தற்போது இடம்பெற்று வருகிறது.